வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். கர்நாடகா ஃபேமஸான செட் தோசை பண்ண போறோம். இது வந்து நல்லா சாஃப்டா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியா ஊத்தினாலே போதும். இந்த தோசை வந்து பர்ஃபெக்டா நமக்கு ரெடி ஆயிடும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தோசையை வந்து நம்ம பிளெயினாவும் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம வெங்காயம், கேரட் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் மேல போட்டு நம்ம ஊத்தப்பம் மாதிரியும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த செட் தோசை ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். செட் தோசை பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு அவுல், 1 டீஸ்பூன் வெந்தயம். பச்சரிசி, புழுங்கரிசி, உளுந்து, வெந்தயம் இந்த 4ஐயும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மினிமம் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அவ்வளவு ஊறினாதான் நமக்கு வெந்தயம் வந்து நல்லா ஊறும். அப்பதான் இந்த செட் தோசை வந்து சாஃப்டா வரும். அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி அவலை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சா போதும். பாருங்க, அரிசி, பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்ப நான் இது மாவு அரைக்க போறேன். அதனால அவளையும் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜார்ல போட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு அரைச்சாச்சு. ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சியில கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கையால மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பு நல்லா மாவுல ஃபுல்லா நல்லா மிக்ஸ் ஆகணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஃபர்மெண்ட் ஆகணும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம மாவு அரைச்சி வச்சு ஒரு 8 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆச்சுன்னா நமக்கு தோசை நல்லா சாஃப்டா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம செட் தோசை பண்ணிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. இதோட கெட்டியா இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் வந்து நல்லா சூடாயாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இப்படி எண்ணெய் போட்டுப்போம். ஒரு கரண்டி அல்லது கப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். மாவு பாருங்க, ஜஸ்ட் இப்படி தூக்குனா மாதிரி இப்படியே போட்டோம்னா தானாவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். நம்ம இதை கரண்டியால ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செட் தோசைக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த அளவுக்கு போதும். இப்ப பாருங்க நல்லா அப்படி குட்டி குட்டி குட்டியா ஏர் பபிள்ஸ் வந்துருக்கு பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஃபிளேமை சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான். பாருங்க தோசை நல்லா வெந்துடுச்சு. இந்த சின்ன சின்னதா அந்த ஹோல்ஸ் ஏர் பபிள்ஸ் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். நல்லா அப்படி பாத்தீங்கன்னா ஒட்டாமையும் வந்துடும். பாருங்க எவ்வளவு நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. பாருங்க இன்னொரு தோசை நான் பண்ணி காமிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி தோசை மாவு எடுத்துட்டு இருக்கேன். நல்லா அப்படி தூக்கி ஊத்தணும். பாருங்க தானா ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த நல்லா அப்படி ஏர் பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிக்கணும். பாருங்க ஒரு 2 நிமிஷத்துல சூப்பரா வெந்துடுச்சு. இந்த தோசையை நம்ம எடுத்துடலாம். பாருங்க ஒட்டாம சூப்பரா வருது தோசை. பாருங்க பபிள் பபிளா கண்ணு கண்ணா வந்து எல்லாம் அப்படியே சாஃப்டா இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே பஞ்சு பஞ்சா இருக்கு. இந்த சைடு இப்படி இருக்கா, இந்த சைடு பாருங்க நல்ல கோல்டன் கலர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. செட் தோசையோட ஸ்பெஷாலிட்டியே இது. கொஞ்சம் இப்படி மொத்தமா இருக்கும், தோசை திக்கா இருக்கும், அதே நேரம் இப்படி நல்லா சாஃப்டா இருக்கும். எவ்வளவு நேரம் வச்சிருந்தாலும் நம்ம லஞ்ச் பாக்ஸ்ல எடுத்துட்டு போனாலும் கூட இதே மாதிரி சாஃப்டா இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்தாலும் சாஃப்டாவே இருக்கும். இந்த செட் தோசை வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா இல்லை நல்ல ஸ்பைசியான சட்னியோட ரொம்பவே நல்லா இருக்கும். பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்க்காம நான் வந்து தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். இதோட வந்து இந்த நம்ம செட் தோசையை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. இந்த தக்காளி சட்னி இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதுல ரொம்ப டேஸ்டா இருக்கும். கம்மி இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ண போறோம். இந்த சட்னியை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த சட்னியோட ரெசிபி நாளைக்கு நான் அப்லோட் பண்றேன். வாங்க இந்த செட் தோசையை இந்த தக்காளி சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வந்து சாஃப்டா இல்லை டேஸ்டியா சூப்பரா இருக்குங்க. நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய தோசையோட இது டேஸ்ட்ல வந்து நல்லா வித்தியாசமா இருக்கு. இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போனா கூட ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாவே இருக்கும். இந்த டேஸ்டியான சாஃப்டான இந்த செட் தோசையை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.